அறிவுன்னா என்னங்க? ஒரு காலத்துல பேருக்கு பின்னால ஜாதி இருந்துச்சுங்க. அந்த ஜாதி பேரை கட் பண்ணி விட்டுட்டு பின்னால பட்ட பெயரை போட்டு விட்டதிலே தந்தை பெரியாருக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு. ஒரு சாதாரணம் இல்லைங்க. இப்ப என்ன ஒரு பெரிய கடுமைனா, அண்ணனுடைய வருத்தத்தை நான் வழிமொழிகிறேன். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா பாத்தீங்கன்னா நம்முடைய பத்திரிகைகள்ல பழையபடி அந்த வெட்டி போட்ட வால் ஒட்டுது. சரி, ஒரு பெரிய போராட்டத்தை தான் நடத்தணும். ஆனா நண்பர்களே, அந்த படிப்பு என்பதை பட்டம் வாங்குகிற பட்டம் அல்ல அறிவு. வள்ளுவனை போய் கேட்டாங்க, அறிவுனா என்னையா? வள்ளுவன் சொல்றான், அறிவினார் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் நோக்கா கடை போற்றா கடை. எழுதறிமா நண்பர்களே அர்த்தம்? எவன் ஒருவன் அடுத்தவனுடைய துன்பத்தை தன்னுடைய துன்பமாக கருதுகிறானோ அதுதான் அறிவு. எந்த மொழிங்க எப்படி பேசியிருக்கு? இல்லை, அறிவுன்னா உனக்கு என்ன தெரியும் என்பதல்லடா, அடுத்தவனுடைய கஷ்டம் தெரியுமா, அதுக்காக நீ இறங்குறியா? தமிழ் சமூகம் அறிவுடையதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? ஸ்ரீ வைகுண்டத்திலே ஒரு ரயில் பெட்டி இந்த தென் மாவட்டத்தினுடைய பெரு வெள்ளத்தில் சிக்கிக் கொண்டு 600க்கும் மேற்பட்ட மனிதர்கள் அடுத்த வேளை உணவுக்கு இல்லாமல் தவித்த பொழுது பக்கத்திலே இருக்கிற அந்த கிராமத்தை சேர்ந்தவர்கள், ஒரு சின்ன ஒரு 50 வீடு கூட இல்லாத ஒரு கிராமத்து மக்கள் 3 நாள் என்ன ஜாதி என்ன மதம் என்று தெரியாமல் அவர்களை பராமரித்தார்களே, அதுதான் நண்பர்களே அறிவு. அதுல இன்னொரு காட்சியை பார்த்து நான் ரொம்ப நெகிழ்ந்து போனேன். இது தெரியுமா? ஐயப்ப சாமிக்கு நிறைய பேர் மாலை போட்டு போயிட்டு இருக்காங்க, நம்முடைய சகோதரர்கள். நான் போறேனா இல்லையாங்கிறது பிரச்சனை இல்லை. எங்க அண்ணன் கிட்டத்தட்ட 32 வருஷமா போறார், எங்க பெரியவர். நான் அவர்கிட்ட ஒரு தடவை கேட்டேன், அண்ணே இந்த ஐயப்ப சாமிக்கு தொடர்ந்து போறிய, இந்த குருசாமின்னா என்னென்ன கன்னிசாமின்னா என்னென்னு கேட்டேன் அவர்கிட்ட. அவரு கிண்டலா சொன்னார், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லடா தம்பி, அவன் காசுல போனா கன்னிசாமி, அடுத்தவங்க காசுல போனா குருசாமிடா அப்படின்னார். அவர் என்ன அர்த்தத்தில் சொன்னாலும் எனக்கு தெரியாது. ஆனால் நண்பர்களே, ரொம்ப சுத்தமாப்பாங்க ஐயப்ப சாமிகள், நான் ரொம்ப மதிப்பாங்க. ஒரு தேநீரை கூட பிளாஸ்டிக் கப்பில் தான் சாப்பிடுவாங்க, இலையில தான் சாப்பிடுவாங்க, தீட்டு ஆகாதும்பாங்க, நல்லா குளிப்பாங்க, நல்ல விஷயம் தான் அதெல்லாம். ஆனால் அப்படி சுத்தபத்தமாக இருக்கிற ஐயப்ப சாமிகள் அதே ரயிலிலே மாட்டி கொண்டிருந்த பொழுது பக்கத்திலே இருந்தக்கூடிய ஜமாத்திலே அவர்களை அழைத்து அவர்களுடைய பட்டினியை போக்கினார்களே, அதெல்லாம் தமிழ்நாடு உலகத்துக்கு சொல்லித் தருகிற பாடம். இதெல்லாம் தமிழ்நாடு புரிய மாட்டாங்க. என்னடா பெரிய கோயிலா கட்டி கும்பாபிஷேகமும் நடத்துறாங்க, பெரியாருக்கு சிலையும் வைக்கிறாங்க, கோயிலுக்கும் போறாங்க, கஷ்டம்னு வந்தா ஜாதி மதம் பார்க்காம உள்ள உட்கார வச்சு சோறும் போடுறாங்க. இது என்ன தமிழ்நாட்டை புரிஞ்சிக்கவே முடியலையே. தமிழ்நாட்டை புரிந்து கொள்ள வேண்டுமானால் இன்று அல்ல, ஒரு 3000 4000 வருஷத்து வேரை பிடித்து நீங்கள் போக வேண்டும். நான் சொன்னேன் இல்லையா, ஆதிச்சநல்லூர் அருகிலே சிவகலை என்று ஒரு இடம், தாமிரபரணி கரையில இருக்கிறது அந்த ஊர். அங்கே ஒரு முதுமக்கள் தாலியை எடுத்திருக்கிறார்கள். அதுக்குள்ளே வைக்கப்பட்ட மனுஷனை காணும், அவன் காலத்துல காணாம போயிட்டான். ஒரே ஒரு நெல் மட்டும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது நண்பர்களே. அந்த நெல்லை அமெரிக்காவினுடைய கலிபோர்னியாவினுடைய கரிம ஆய்வுக்கு நம்முடைய தமிழ்நாடு தொல்பொருள் ஆய்வுத்துறை அனுப்பி இருக்கிறது. அவர்கள் அங்கிருந்து பதில் அனுப்பி இருக்கிறார்கள். இந்த நெல்லின் வயது 2600 ஆண்டுகள். என் பிரியத்துக்குரிய தமிழ் சொந்தங்களே, நம்முடைய தமிழ் நிலத்தில் கிடைத்த ஒரு நெல்லின் வயதே 2600 என்றால் நீங்களும் நானும் பேசுகிற தமிழ் சொல்லின் வயது எத்தனை இருக்கும் என்பதை நீங்களே தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். பெண்களை படிக்க கூடாது என்று சொன்ன மொழி அல்ல தமிழ் மொழி. இன்னைக்கும் கீழடியில, மதுரைக்கு பக்கத்தில் இருக்கு கீழடி, அந்த கீழடியிலே நிறைய மண் ஓடுகள் கிடைக்கிறது. அந்த மண் ஓட்டிலே அந்த மண் பாண்டங்கள் உடைந்து அதிலே கோதை நாச்சி என்றெல்லாம் பெண்கள் பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த ஓட்டின் வயது 2000 ஆண்டுகளுக்கும் மேல். 2000 ஆண்டுக்கு முந்தைய ஒரு மண் ஓட்டிலே ஒரு பெண் தன் பெயரை எழுதி வைத்திருக்கிறாள் என்றால் என்ன பொருள்? 2000 வருடத்துக்கு முன்னாலேயே ஆதி தமிழச்சி எழுத படிக்க தெரிந்திருந்தால் என்று பொருள். உலகத்தின் ஆதி இலக்கியம் எதிலும் நம்முடைய தமிழ் இலக்கியத்திலே இருக்கிற அளவுக்கு பெண்பார் புலவர்களின் பெயர் இல்லை. காக்கை பாடினியார், நச்சல்லையார், ஔவையார், காரைக்காலம்மையார், ஆண்டாள், எத்தனை பேரை சொல்ல முடியும்? நண்பர்களே, யோசித்து பார்த்தால் யோசித்து பார்க்க, இங்க அண்ணன் சொன்னாங்க இல்லையா, தமிழ அடிமைப்பட்டிருக்காங்க, தமிழ் நிலம் அடிமைப்பட்டிருக்கிறது.
ஆனால் தமிழ் ஒருபோதும் அடிமைப்பட்டதே இல்லை. ஏன் தெரியுமா? எந்த மதம் வந்தாலும் அந்த மதத்தோடு சேர்ந்து தன்னை வளர்த்துக் கொள்கிற திறம் தமிழுக்கு உண்டு. யோசிச்சு பாருங்களேன். சைவ மதம் இங்கே சிவ வழிபாடு அதிகமா இருந்த காலம். அந்த காலத்தில் தமிழ் என்ன பேசுனுச்சு? நாவுக்கரசர் தேவாரம் என்ன சொல்லுது? மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேணியிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்த இணையடி நிலை. அதுபோல திருவாசகத்துக்கு உருகார், ஒரு வாசகத்துக்கு முருகார் அப்படின்னு வள்ளல் பெருமான் ராமலிங்கனார் சொன்னார். நீங்க இப்ப கூட திருவாசகத்தை படிச்சு பாருங்க, அதுல இருக்கிற தமிழில் சொக்கி போவீர்கள். இங்க கிறிஸ்துவத்தை பரப்ப வந்த ஒரு ஆங்கிலேய பாதிரியார் திருவாசகத்தை படித்து விட்டு அதை ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்தார். அவர்தான் ஜியு போப். அவர்தான் திருக்குறளை திருச்சி எழுதிட்டார் சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அவர் திருக்குறளை மட்டுமல்ல திருவாசகத்தையும் ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்த பெருமை ஜியு போப்புக்கு உண்டு. இந்த ஜியு போப் என்ன தெரியுமா எழுத சொன்னார் தன்னுடைய கல்லறையில? ஒரு தமிழ் மாணவன் இங்கே உறங்குகிறான் என்று என்னுடைய கல்லறையில எழுதி வையுங்கள் என்று வெளிநாட்டிலே இருந்து வந்த ஜியு போப் சொன்னார். நீங்க சைவம் வந்தபோது தேவாரம் திருவாசகம் காரைக்கால் அம்மையார் வந்தது. வைணவம் வளர்ந்த போது நம்மாழ்வார் பாடுவாரே, உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், மயர்வரு மதிநலம் அருளினன் எவனவன், துயர் அடு சுடர் அடி தொழுது எழு என் மனமே என்கிற வைணவம் தமிழ் பேசியது, அல்லது தமிழில் வைணவம் பேசியது. பிறகு கிறிஸ்துவம் வந்தது, தேம்பாவணி கிடைத்தது. இஸ்லாமியம் வந்தது, சீரா புராணம் கிடைத்தது. இங்கே சமணம் வந்தது, சிலப்பதிகாரம் கிடைத்தது. பௌத்தம் வந்தது, மணிமேகலை கிடைத்தது. நண்பர்களே, எந்த மதம் வந்தாலும் அதனோடு சேர்ந்து தன்னை வளர்த்துக் கொள்கிற ஆற்றல் தமிழுக்கு இருந்ததால் தான் வந்த பல மதங்கள் காணாமல் போய்விட்டன. ஆனால் தமிழ் இங்கே நிமிர்ந்து நிற்கிறது.